இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளே நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஐசையா 64:4 For since the beginning of the world men have not heard, not perceived by the ear, nor has the eye seen any God besides you, who acts for the one who waits for him. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்காய் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கும் எனக்கும் அது அதிசயமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்களும் நானும் எதிர்பாராத காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்றப் போகின்றார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்து காத்து கர்த்தருடைய சமூகத்தில் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது என்று நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் காத்திருக்கின்ற போது உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய சிந்தைகள் ஒருவேளை கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு தூர போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லையா. ஆமேன். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆம், நீண்ட நாட்கள் காத்திருப்பதில் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. காத்திருந்து காத்திருந்து நீங்கள் வெட்கப்பட்டு போய்விட்டீர்களோ, அல்லது உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? இல்லை, எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடைத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஊக்குவிக்கும்படியாய், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நமக்கு என்ன காரியங்கள் எப்பொழுது தேவை, எந்த நேரத்தில் நமக்கு அவது தேவை என்பதை நம் தேவன் அறிந்திருக்கிறார். எனவே கவலைப்பட வேண்டாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் இத்தனை மாதங்களாய் காத்து கொண்டிருந்த காரியத்திற்கு கர்த்தர் ஒரு அற்புதமான முடிவை கொடுக்க போகிறார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களே, என் கண்கள் காணவும் இல்லை, எங்களுடைய காதுகள் கேட்கவும் இல்லை, எங்களுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். God bless you. Jesus loves you. Amen.